இன்றைய தலைப்பு செய்திகள். சற்று முன் வெளியிடப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி, அதுவும் சமூக ஊடகங்கள்ல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் பற்றி தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பேச போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரடியாக எதிர்த்து கேள்வி எழுப்பிய ஒரு பெண், அதைத்தான் இந்த ஒரு காணொலியில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒரு அரசு நிகழ்ச்சியிலேயோ அல்லது மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கும் பொழுதோ பொதுமக்களிடமிருந்து கேள்விகள் பெறப்பட்ட போது ஒரு பெண் மட்டும் தைரியமாக எழுந்து முதல்வருக்கு எதிராக பேசியிருக்கிறார். அதாவது, முதல்வரே, பெண்களுக்கு உண்மையில் பாதுகாப்பு இருக்கிறதா? தினமும் செய்திகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறது. அரசு சொல்வது போல் நிலைமை நல்லதா கெட்டதா? பெண்களுக்கு உண்மையிலே உங்களுடைய அரசு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குதா? அதே மாதிரி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இந்த ஒரு நேரத்துல முன்வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல அரங்கில் சிறு அமைதியானது நிலவியது. இந்த பெண் இப்படி எழுந்து கேட்டோன்னையும் யாருக்கும் என்ன பேசணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம பொதுவாக அரசியல் தலைவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போது மக்கள் தயக்கமாகவும் பயம் காரணமாகவும் கேள்வி கேட்காம இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பெண் இந்த ஒரு கேள்வியை வைத்தது பெண்களுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இந்த ஒரு பெண் பேசியதாக அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பெண்களின் உள்ளக கவலையை பிரதிபலித்தது. அந்த ஒரு பெண்ணுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைகளும் எவ்வளவு மன வருத்தமும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் ஏற்படுகிறது அப்படின்னு அவங்களுடைய மனசு ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணால் மட்டுமே இப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த ஒரு சமூக ஊடகங்கள் இந்த ஒரு கூறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது வெறும் வாசகமா என்ற கேள்வியை அது எழுப்பியதாக கூறப்படுகிறது. ஒரு சாதாரண பெண்ணும் அரசின் உச்ச தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் என்ற தைரியத்தை இந்த பெண்களின் மூலம் சமூக ஊடகங்கள் அனைத்திலும் பெரிதுமாக இது பேசப்பட்டு வருகிறது. பலரும் அந்த பெண்ணை இந்த ஒரு நேரத்தில் பாராட்டி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கேட்ட அந்த கேள்வி ஆயிரக்கணக்கான பெண்களின் ஒரு குரலாக இந்த ஒரு பெண்ணானது கண்டிப்பாக பேசியிருக்கிறார். இப்படி பேச தைரியம் வேண்டும் என்று அனைவரும் பாராட்டுகிறார்கள். அரசியல் மேடைகளில் பெண்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் இந்த ஒரு நேரத்தில் குவிந்து கொண்டு வருகிறது. மற்றொரு பக்கம் அரசியல் வட்டாரங்கள்ல இது திட்டமிட்ட செயல்தானா அல்லது உண்மையான மக்கள் வேதனையின் வெளிப்பாடா? வேறு கட்சிகள் எதிர்கட்சிகள் யாரேனும் திமுகவுக்கு எதிராக செய்த சதியா? அந்த பெண்ணை யாரும் பின்னாலிருந்து தூண்டி விட்டார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியையும் இந்த ஒரு நேரத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பெண் எழுப்பிய அந்த கேள்வி ஒன்று மட்டும் தெளிவாக உணர்த்தியது. பெண்கள் பாதுகாப்பு என்பது அரசியல் மேடைகளில் பேசப்படும் ஒரு வாசகம் மட்டும் கிடையாது. மக்களின் தினசரி வாழ்க்கையை தாக்கக்கூடிய ஒரு உண்மை பிரச்சனையாகவும் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு செய்தியானது பெண்களுக்கு பெண்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் அந்த ஒரு பெண்ணானது பேசியிருக்கிறார். அது சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருகிறது. ஸ்டாலினியே ஒரு பெண் எதிர்த்து கேள்வி கேட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தகவலானது எதிர்த்து இந்த ஒரு நேரத்தில் கூறப்பட்டு வருகிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அந்த பெண் செய்தது சரியா? அது மட்டும் இல்லாம அந்த பெண் எழுப்பிய கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கூறியிருப்பார்? அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவரால் பதிலானது கூற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.